14th of Jan release ஆகுது. ஸோ அதை சப்போர்ட் பண்ண இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட்லி நேசிப்பாய ஆரம்பிக்கிறதுக்கான மெயின் ரீசன் மிஸ்டர் ஜேவியர் பிரிட்டோ சார், தேங்க்யூ. நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ நல்லா ஷேப்பாக இருக்காது. செகண்ட்லி அஃப்கோர்ஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப் விஷ்ணுவர்தன் சார், இட்ஸ் ஹிஸ் விஷன் அண்ட் எல்லாரும் பார்த்துறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்ல, அவர் சூப்பராக எடுத்திருக்காரு. இஸ் அ வெரி வெரி ஸ்டைலிஷ் டைரக்டர். அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு. And for the visuals, we had the support of Cameron, the cameraman, who has given us amazing visuals with Om sir. And Sarvana Vasant, our art director, who is very young and very fast in all of his things, and அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். And moving on to our casting, எங்கள் காஸ்ட்டில் வந்துட்டு all our senior artists have worked in our film. Sarath sir, we learned so much. We had so much fun shooting with you. ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட இருக்கிற மாதிரி இல்லை, you are like one of us. So thank you. We learned so much from you, sir. We also have Kushbu ma'am, Raja sir, Prabhu sir, we are very very happy. ஏன்னா அவங்க இந்த படத்தில் ரொம்ப ஒர்க் பண்ணதில்லை, அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. And my favorite Kalki from this film, she's come to Tamil after a while. அவங்க அவ்வளோ சின்சியராக டப் கூட பண்ணியிருக்காங்க. And we had a blast shooting with her. Heroine Aditi Shankar, thank you so much for being a part of our film. And of course the hero Akash Murali, இது அவங்களோட debut. So I hope எல்லாருமே அவங்க சப்போர்ட் பண்ணி, I hope you like them on screens. And everybody, all our distinguished guests, my family, Atharva sir and auntie and everybody, my mom, my dad and Vishnu sir's family and everybody over here, Dhanu sir, thank you so much for your constant support. எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. I hope you have a very fun event. And of course, the most important person of today, Yuvan Shankar Raja sir, I'm also waiting for his performance today, and I can't wait for all of you to listen to our songs also. And our guest Sivakarthikeyan sir, romba thanks. It's a very 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 big pleasure to have you on board in the event. Thank you so much. Thank you to everybody. I hope you enjoy the event. Thank you. ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ரோமியோ பிக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் நீங்கள் வந்து பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கீங்க. விஜய் சார், அஜித் சார், வச்சு நிறைய பேர் வச்சு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வரிசையில் நேசிப்பாய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக உங்களுக்கு இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச். ராகுல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார். நம்ம ஈவெண்ட் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா ஓப்பனிங்கே கொஞ்சம் வேற நாள் வைப் ஆகணும்னா அது தலைவரோட பாட்டால் மட்டும்தான் முடியும். யுவன் சாருடைய ஆல் சாங்ஸ் எப்பவுமே அழகான சாங்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய படத்தில் யாரா இவன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து வேற லெவலில் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் மாஸ்டர் வரப்போறாரு. அதுவும் ஹூக் ஸ்டெப்னாலே மாஸ்டர்னாலே ஹூக் ஸ்டெப் தான். இந்த பாடலை ஆடுவதற்காக தினேஷ் மாஸ்டர் டீம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம் தினேஷ் மாஸ்டர் டீம். பாட்டு சூப்பராக இருந்துச்சு, சொல்லவே வேணாம். இப்போ ஒரு விஷயமே கண்டுபிடிச்சேன். என்னது பாட்டுலையா? அந்த மூணாவது ஆண்டு பொண்ணு எங்கள் ஏரியா பார்க்காம பார்த்தீங்கன்னா சூப்பர் சந்தோஷம். ஸோ ஓப்பனிங் கொஞ்சம் வேற லெவலில் ஆரம்பிச்சாச்சு. அடுத்து யாரை கூப்பிடலாம்? அடுத்து யாரை கூப்பிடலாம்? அதாவது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத முக்கியமான 2 நபர்கள். தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியம் எல்லாருக்குமே தெரியும். தேர் பில்லர்ஸ் இன் ஃபேக்ட். ஸோ அந்த வரிசையில் உங்களுக்கு தானு சார் அண்ட் தேனப்பன் சார் வெற்றி அப்படின்ற வார்த்தையை உங்களை ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவங்க இருந்தாலே அந்த படம் வந்து பெரிய வெற்றி ஆகிடும். ஸோ இந்த தருணத்தில் அவங்க இந்த இடத்துல வந்து பேச போகிறாங்க அப்படின்றப்போ தட் ஆட்ஸ் மோர் வேல்யூ. ஸோ வித் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் தானு அவர்களையும் தேனப்பன் அவர்களையும் நம்மளோட கிடைக்கும். நேசிப்பாய நிச்சயமாக விஷ்ணுவர்தன் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன், டெஃபினட்டாக நல்ல படம் பண்ணியிருப்பார் நம்புகிறேன். ஏன்னா விஷ்ணுவோட அப்பா வந்து என்னோட ரொம்ப பெரிய நண்பர். டெய்லி காலைல தேனன்னு சொல்லி ஆஃபீஸில் வந்திருப்பார். அப்போதும் தெரியும் நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். ஜேவியர் பிரிட்டோ சாருக்கும் மேற்கொண்டு நிறைய படங்கள் எடுக்க வேண்டும் வாய்ப்பு உள்ளது. நன்றி. இன்ப நாளிது, இனிய நாளிது. ஜேவியர் பிரிட்டோ சார் வந்து இந்த திரையுலகத்துக்கு ஒரு அடித்தளம் அமைத்து திரையுலகுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்புகளை தந்து கொண்டிருப்பவர். மாஸ்டர் தந்து மாஸ்டராக விளங்கியவர். அவருக்கு இந்த உற்சாகத்தை கொடுத்ததே ஒரு விமான நிலையத்தில் அவரோடு பயணிக்கும் போது, சார் நீங்கள் படம் எடுக்கணும் சார் சொன்னேன். அதே மாதிரி மாஸ்டர் படத்தை கன்ஃபார்ம் பண்ணி என்கிட்ட சொல்லும்போது பூரித்து புலகாயம் அடைந்தேன். அவர் ஈண்டெடுத்த திருமகள் ஸ்னேகா பிரிட்டோ மிக சிறப்பான முறையில் இந்த தொழிலுடைய அத்துணையும் பயின்று இப்படிப்பட்ட ஒரு நேசிப்பாய படத்தை படைத்திருக்கிறார்.
மிக சிறப்பான ஒரு கதாநாயகனை திரையுலகத்துக்கு தந்திருக்கக்கூடிய முரளியினுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் தந்திருக்கிறேன். எதிர்காலத்தில் மிக சிறப்பான இடத்தை தம்பி அடைவார் என்று நான் அறுதிவிட்டு உறுதி கொள்கிறேன். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே யுவனின் சங்கீத அலை என்று சொல்லத்தக்க அளவுக்கு வாலிப இளம் நெஞ்சங்களை வசீகரிக்கும் பாடல்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் தேனாக இனிக்கிறது. தென்னித்தமிழ் பாடல்கள் அத்துணையும் சுவையாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட படைப்பினை தந்திருக்கிறார். வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் வெற்றிப்படி நாட்டிய தம்பி விஷ்ணுவர்தன் வட இந்தியாவில் வெற்றிப்படி நாட்டிவிட்டு மிக சிறப்பான ஒரு படத்தை இங்கு இளைஞர்களை கவரும் தொலைவில் இந்த நேசிப்பாயா தந்திருக்கிறார். இந்த நேசிப்பாயா உண்மையை நேசிக்கும், உணர்வினை நேசிக்கும், பண்பை நேசிக்கும், பாசத்தை நேசிக்கும் என்று சொல்லி அங்கின் ஜனாதபடி இந்த படம் மிக உயரிய வெற்றி அடைந்திட என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முக்கியமான நபர் தான். பிகாஸ் இது வந்து ஒரு ஜென்ரேஷன் கடந்து வர ஒரு இமோஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முரளி சாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்காங்க. அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் கூட இருந்து முதல் படியில இருந்து கூட இருந்த ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதர்வா சாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபர் நம்மளுடைய தியாகராஜன் சார், ப்ரொடியூசர் தியாகராஜன் சார் இங்கே இல்லைன்னா எப்படி, வித் ஹிஸ் பிளெஸிங்ஸ் வில் ஹேவ் டு ஸ்டார்ட் திஸ் இவெண்ட் அப்படின்னு நினைச்சோம். ஸோ வில் ஹேவ் தியாகராஜன் சார் ஆன் தி ஸ்டேஜ். ப்ளீஸ் சார். நான் இந்த பிரிட்டோ சார் வந்து ஃபோன் பண்ணி அழைச்சாரு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும்னு. நான் வர கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா முரளி வந்து எனக்கு ரொம்ப நெருங்கியவர். அதுவும் இல்லாமல் நானும் முரளியும் வந்து ஒரு ஃபேமிலியாக பழகணும். எனக்கு ஏதோ இந்த அதர்வாவும் ஒரு பிரதர், அவங்க சிஸ்டர் எல்லாமே சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். அதர்வாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட பெருமை எனக்கு இருக்குது. நிச்சயமாக அதர்வாவோட பிரதர் இந்த நேசிப்பாய் மூலியமாக, அதுவும் யார் விஷ்ணுவர்தனோட கையில் இருந்து ட்ரெயின் ஆகி வராரு. நிச்சயமாக இது வந்து ஒரு சிறப்பான படமாக இருக்குங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஃபில்ம் மேக்கர், அதே நேரத்தில் ரொம்ப பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு திறமையான டைரக்டர். அதே மாதிரி அவங்க டாக்டர் வந்து நல்ல ப்ரொடியூசர் கேள்விப்பட்டேன். நல்ல ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் பண்ணி நல்லா எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை தரணும். முரளி மேலேருந்து சந்தோஷப்படணும். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.